அது தங்கமா? தங்கத்தை விடவும் மதிப்பு மிக்கது. நம்ம இன்னைக்கு க்யூரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ க்யூரிங் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எந்த ஒரு இப்போ ஒர்க் பண்ணாலும் சரி, நம்ம ஒரு காங்கிரீட் ஒர்க் பண்ணாலும் சரி, பிரிக் ஒர்க் பண்ணாலும் சரி, பிளாஸ்டிங் பண்ணாலும் சரி, எல்லா ஒர்க்கையும் க்யூரிங்கிறது நம்ம கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ க்யூரிங் பண்ணல அப்படின்னா நம்ம ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம அதிலேருந்து எடுக்கவே முடியாது. ஸோ நீங்கள் பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம பிளாஸ்டிங் பண்ணல அப்படின்னா அது ஈஸியாக பொறிஞ்சு வந்துடும். ஒரு 1 வீக் கழித்து நீங்கள் போயிட்டு கார்னரில் சுரண்டினீங்கன்னா அது கையோடு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பிரிக் ஒர்க் பண்ணும்போதும் சரி, நீங்கள் பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிக்கை நீங்கள் கண்டிப்பாக தண்ணி ஊற்றி மாய்ஸ்சரைஸ் பண்ணிடணும். ஸோ கல் ஈரமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம போட போகிற மார்ட்டர் வந்து பாண்டிங் கிடைக்கும். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம கல் என்ன பண்ணோம்னா மார்ட்டரில் இருக்கிற தண்ணியை வந்து உறிஞ்சிடும். அப்போ அப்படி உறிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மார்ட்டர் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கான வாட்டர் கண்டென்ட் அங்கே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பொரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எப்போவுமே பிரிக் ஒர்க் பண்ணும்போது சரி, ஃப்ளையாஷாக இருந்தாலும் ரெட் பிரிக்காக இருந்தாலும் நீங்கள் அதை ஈரம் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும்.